அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயிலே டைட்டில்லே பார்த்துருப்பீங்க மக்களே. ஆமாங்க, 2025 டு 2026 ஆண்டுக்கான புதிய போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் வேலைவாய்ப்புக்கான புதிய நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் வேலையை பொறுத்த வரைக்கும் ஒரு வருஷத்தில் 2 தடவை நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணுவாங்க. அதன் அடிப்படையில் இப்போ 2025 ஆண்டுக்கான புதிய நோட்டிஃபிகேஷன் முதல் அரசு வேலையாக வெளிவிட்டிருப்பது பெரும் மகிழ்ச்சியை தெரிவிக்கிற மக்களே. ஸோ கிட்டத்தட்ட நமக்கு வந்து 98,000 ப்ளஸ் வேகன்சி அஃபிஷியலாக கிடைச்சிருக்குதுங்க. அதில் நம்ம தமிழ்நாடுக்கு எவ்வளோ வேகன்சி இருக்குதுன்றத பற்றி பார்ப்போம். அது தொடர்ந்து என்னென்ன போஸ்டிங்லாம் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குது அப்படின்றத பற்றின அப்டேட் பார்ப்போம். அதே மாதிரி எப்படி நீங்கள் விண்ணப்பிக்கணும் அப்படின்றதுக்கான முழு அப்டேட்டுமே நம்ம பார்க்க போகிறோம். அதே ஃபர்ஸ்ட்ல இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் வேலையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஈஸியாக வேலையை வாங்கக்கூடிய ஒரு வேலை. ஏன்னா இந்த வேலையை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் அப்ளை பண்ணுறதுக்கான இன்ட்ரெஸ்ட் காட்டுறதுக்கான காரணம் என்னன்னா, எந்த விதமான எக்ஸாமும் கிடையாது, எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாது, இன்டர்வியூஸுமே கிடையாது. ஒன்லி உங்களுடைய 10வது மற்றும் 12ஆம் வகுப்பு மார்க்கை வச்சு மட்டுமே வழங்கக்கூடிய ஒரு அரசு வேலையில் இதுவும் ஒன்று. அதனால தான் நிறைய பேர் வந்து இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்கிறாங்க. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு மகிழ்ச்சிகரமான தகவலும் கூட. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் முழுக்க மெரிட் லிஸ்ட் தான் பண்ணுறாங்க. ஸோ அதனால் வந்து மெரிட் லிஸ்ட்டில் வந்து செலக்ட் ஆகிறதுக்கு நீங்கள் எவ்வளோ தூரம் பாசிபிளாக இருக்கீங்க, அதே மாதிரி ஜஸ்ட் பாஸ் ஆனவங்களும் விண்ணப்பிக்கலாமா, எந்த போஸ்டிங்கை சூஸ் பண்ணால் இந்த வேலை ஈஸியாக கிடைக்கும், எவ்வளோ மார்க் எடுத்திருக்கவங்க, அதாவது ஒரு சில பேர் ஜஸ்ட் பாஸ் பண்ணியிருப்பாங்க 350 300. ஸோ அதே மாதிரி ஒரு சில பேர் வந்து ஹை லெவல் மார்க் எடுத்திருப்பாங்க இல்லையா, 400 480 490. இந்த மார்க் எடுத்துருக்கவங்க எந்த போஸ்டிங்கை சூஸ் பண்ணணும், ஸோ எந்த மார்க் வச்சிருக்கவங்க எந்த போஸ்டிங்கை சூஸ் பண்ணால் ஈஸியாக வேலை கிடைக்கும், ஸோ அப்படின்றதுக்கான முழுமையான ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். அதே மாதிரி எப்படி விண்ணப்பிக்கணும், எந்த டேட்குள்ளே விண்ணப்பிக்கணும், அதே மாதிரி அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் வேணும், எல்லா தகவலுமே தெளிவாக துல்லியமாக எந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. சரிங்களா? ஸோ இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலேருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸ் அப்டேட்ஸ் நோட்டிஃபிகேஷன் இது எல்லாமே நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் வீடியோ பார்க்குற அனைவரும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்களை ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி முக்கியமான வீடியோஸ் அப்டேட் கவர்மெண்ட்லேருந்து வரக்கூடிய அரசு வேலைகள்லாம் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும், துல்லியமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நமது சேனலை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணி ஆகணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இதற்கான முழு அப்டேட்டுமே பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. சரிங்களா? ஸோ அடுத்ததான் வந்து இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். போஸ்ட் ஆஃபீஸ் ரெக்ரூட்மெண்ட் 2025 அப்ளை ஃபார் எம்டிஎஸ் போஸ்ட்மேன் மெயில் கார்டு போஸ்ட் தான் அப்படின்றத தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ நம்ம வந்து 3 விதமான போஸ்டிங்கு அஃபிஷியலாக கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? எம்டிஎஸ்னா மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப். ஓகேங்களா? ஸோ போஸ்ட்மேன், அடுத்தது மெயில் கார்டு, இந்த 3 விதமான போஸ்டிங்க்கு தான் நமக்கு அஃபிஷியலாக நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? சரி ஓகே, அடுத்ததை பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இந்த வேலை வாய்ப்பானது எங்கேருந்து நமக்கு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, இந்தியா போஸ்ட் ஆஃபீஸ் அஃபிஷியலாக நமக்கு அங்கேருந்து நமக்கு இந்திய அஞ்சல் துறையிலேருந்து தான் இந்த வேலை வாய்ப்பான நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக கிடச்சிருக்குதுங்க. ஸோ அடுத்தது போஸ்ட்டோட நேமை பொறுத்த வரைக்கும் எம்டிஎஸ் போஸ்ட்மேன் மெயில் கார்டு, அதாவது எம்டிஎஸ்னா மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃபு, அடுத்தது போஸ்ட்மேன் மெயில் கார்டு, இந்த 3 விதமான போஸ்டிங் தான் நமக்கு அஃபிஷியலாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த 3 விதமான போஸ்டிங்கில் நம்ம எந்த போஸ்டிங்கை சூஸ் பண்ணணும், எவ்வளோ மார்க் எடுத்துருக்கணும், எந்தெந்த போஸ்டிங்கை சூஸ் பண்ணணும் முதற்கொண்டு எல்லாமே நம்ம வந்து பார்ப்போம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்ளை மோடை பொறுத்த வரைக்கும் முழுக்க இது ஆன்லைன் பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து விண்ணப்பிக்கணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் கிடையாது, முழுக்க ஆன்லைனில் தான் நீங்கள் விண்ணப்பிச்சாகணும். அடுத்ததான் அப்ளை பண்ணுறதுக்கு கடைசி தேதி வந்து ஆகஸ்ட் 8ஆம் தேதி வரைக்கும் கொடுத்துருக்காங்க, அடுத்த மாதம் 8ஆம் தேதி வரைக்கும். சரிங்களா? இப்போ வந்து அப்ளை பண்ணுறதுக்கு வந்து ஸ்டார்டிங் போயிட்டு தான் இருக்குதுங்க. ஸோ எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அடுத்ததாக வந்து யாரெல்லாம் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னா, ஆல் மேல் அண்ட் ஃபீமேல் வந்து அனைவருமே இந்த வேலை வாய்ப்புக்கு விண்ணப்பிக்கலாங்க. ஸோ இதில் வந்து இந்தியன் சிட்டிசனாக இருக்கீங்க அப்படின்னாவே கண்டிப்பாக நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம். சரிங்களா? அது வந்து எலிஜிபிள் தான். ஸோ அதில் வந்து எந்த விதமான சந்தேகமும் வேண்டாங்க. சரிங்களா? அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே எதிர்பார்த்தது இதற்கான சம்பளம். போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் வேலை வாய்ப்புக்காக நம்ம அப்ளை பண்ணுறோம்.
ஸோ எவ்வளோ சேலரி கொடுப்பாங்க பர் மந்த்துக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வேலை வாய்ப்பெல்லாம் கிடைச்சது அப்படின்னா, கண்டிப்பா உங்களுக்கு லைஃபே வந்து செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு வேலை வாய்ப்பு தான் இது எல்லாமே. ஸோ போஸ்ட் ஆஃபீஸ் வேலைய பொறுத்தவரைக்கும் மினிமம் ஸ்டார்ட்டிங் சேலரியே 18,000த்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணி 81,000 வரைக்கும் இதற்கான பெர் மந்த் சேலரி கிடைக்கும். இது சேலரி மட்டும் தான். இது மட்டும் இல்லாம கவர்மெண்ட்லேருந்து வரக்கூடிய அலவன்சஸ் எல்லாமே உங்களுக்கும் இதில கிடைக்குங்க. ஸோ அடுத்ததா வந்து போக போக உங்களுக்கு இன்கிரிமெண்ட்டும் கிடைக்கும். ஸோ அடுத்ததா வந்து சேலரி பார்த்தாச்சு. அடுத்ததா வயது வரம்பு. மினிமம் எந்த வயசுலேருந்து விண்ணப்பிக்கலாம்? மேக்ஸிமம் என்ன வயசுலேருந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்னா, மினிமம் 18 வயசுலேருந்து நீங்க இந்த வேலை வாய்ப்புக்கு விண்ணப்பிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் உங்க ஏஜ். ஓகேங்களா? மேக்ஸிமம் 50 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய ஆண்கள், பெண்கள் அனைவருமே விண்ணப்பிச்சுக்கலாம். ஸோ ஒரு வேளை நீங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா, எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூ கேட்டகரியா இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு 55 வயசு வரைக்கும் விண்ணப்பிச்சுக்கலாம். ஸோ அதில வந்து 5 வருஷம் வயது தளர்வு. அதே மாரி நீங்க பிடபிள்யூ கேட்டகரியா இருக்கீங்க, ஓபிசியா இருக்கீங்க, பிசி, எம்பிசியா இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து 3 வருஷம், அதாவது 53 வருஷம் வரைக்கும் விண்ணப்பிச்சுக்கலாம். ஸோ இது வந்து கவர்மெண்ட் ரூல்ஸ், ஏஜ் ரிலாக்சேஷன். ஓகேங்களா? அடுத்ததா வந்து இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்கிறதுக்கு வந்து அப்ளை பண்றதுக்கு ஃபீஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னாக்க, ஜென்ரலா ஓபிசி கேட்டகரிக்கு எந்த விதமான ஃபீஸுமே கிடையாது. அதே மாரி எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூ கேட்டகரிகளுக்கு எந்த விதமான ஃபீஸுமே கிடையாது. இதை தவிர்த்து பிசி, பிசிஎம், எஸ்சி, எஸ்சிஎம், இந்த ஓபிசியில் வரவங்க எல்லாருமே கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னாக்க ஃபீஸ் வந்து ரூ. 100லேருந்து ரூ. 150 இருக்கும் அப்படின்றதையும் தெளிவா சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இது வந்து ஒரு விஷயம். அடுத்ததா மெயினான விஷயம் என்னன்னா, எல்லாருமே எதிர்பார்க்கிறது இந்த செலக்ஷன் ப்ராசஸ். இந்த செலக்ஷன் ப்ராசஸ பொறுத்தவரைக்கும் கண்டிப்பா வந்து எக்ஸாம் உண்டுங்க. ஏன்னா இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலை எக்ஸாம் இல்லன்னு தானே சொன்னீங்க. ஆனா வந்து இப்ப எக்ஸாம் இருக்குன்னு சொல்றீங்களே, அது என்னங்க நியாயம்? அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. இது வந்து போஸ்ட் ஆஃபீஸ் வேலையிலே ஒரு வித்தியாசமான ஒரு வேலை வாய்ப்புங்க. ஸோ இது வந்து முழுக்க முழுக்க ஆஃபீஸ் பேஸ் பண்ணி ஒர்க் தாங்க. ஸோ இந்த வேலையெல்லாம் கிடைச்சதுன்னா நான் ஏன் லைஃபே செட்டில்டு அப்படின்னா, மினிமம் உங்களுக்கு 1,00,000 1,50,000 வரைக்கும் இதுக்கான சேலரி வந்து கிடைக்கும் பர் மந்த்துக்கே. ஸோ அதனால தான் இவ்வளோ பெரிய அதே மாதிரி கண்டிப்பா எக்ஸாம்ன்றது வந்து OER மார்க் ஷீட் எக்ஸாம் தான் இருக்குங்க. ஸோ ரொம்ப கொஞ்சம் ஈஸியான எக்ஸாம் தான் இருக்கும். ஸோ எக்ஸாம் கண்டிப்பா இருக்கும். அந்த எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா, எப்போ கண்டக்ட் பண்ணுவோன்றத அடுத்தடுத்த வீடியோல அப்டேட் பண்றேன். அதே மாதிரி டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ஓகேங்களா? ஸோ நீங்க செலக்ட் ஆனீங்க அப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. ஒவ்வொருத்தரா பர்சனல் இன்டர்வியூ கூப்பிட்டு, ஸோ இதுக்கான நீங்க ஏன் இந்த ஜாப்லாம் சூஸ் பண்றீங்க? ஸோ எதுக்காக நீங்க அப்ளை பண்ணீங்க? இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேட்பாங்க. ஸோ அடுத்தடுத்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இந்த விஷயங்கள்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? கண்டிப்பா வந்து எக்ஸாம் உண்டுங்க இதுக்கு. சரிங்களா? ஸோ எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன பொறுத்தவரைக்கும் மினிமம் நீங்க 10ஆம் வகுப்பு படிச்சு பாஸ் பண்ணியிருக்கணுங்க. ஸோ அதற்கு மேல வந்து 12த் டிகிரி, டிப்ளமோ, ஐடி, யூஜி, பிஜி, மாஸ்டர் டிகிரின்னு சொல்லிட்டு எனி டிகிரிங்க நீங்க முடிச்சிருந்தா கூட, இந்த வேலைவாய்ப்பு அனைத்துக்குமே நீங்க எலிஜிபிள் தான். மினிமம் குவாலிஃபிகேஷன் நீங்க 10ஆம் வகுப்பு படிச்சு பாஸ் பண்ணியிருக்கணுங்க. ஸோ அடுத்ததா வந்து இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட். நீங்க விண்ணப்பிக்கிறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவைப்படும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, சிக்னேச்சர், உங்களுடைய ஆதார் கார்டு, எஜுகேஷனல் சர்டிஃபிகேஷன், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, ஏஜ் ப்ரூஃப் ஓகேங்களா? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரொம்ப அவசியம். இது எல்லாமே கண்டிப்பா வேணுங்க. ஸோ எப்படிலாம் நீங்க விண்ணப்பிக்கணுன்றதுக்கான எல்லா டீட்டெயில்ஸுமே தெளிவா இங்க மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ அதேமாரி நீங்க பார்த்துக்கோங்க. ஸோ அதே மாரி ஜூலை 16ஆம் தேதியிலேருந்தே நீங்க விண்ணப்பிக்கிறது ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. ஸோ அடுத்த மாதம் 8ஆம் தேதி வரைக்கும், அதாவது ஆகஸ்ட் 8ஆம் தேதி வரைக்கும் விண்ணப்பிக்கிறதுக்கு நீங்க விண்ணப்பிச்சுக்கலாங்க. சரிங்களா? ஸோ மறக்காம எல்லாரும் விண்ணப்பிச்சிருங்க. ஸோ தேங்க் யூ. வெல்கம்.